அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு உறவுகளே, பல நேரங்களில் நம்ம கற்றுக்கொள்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பேருதவியாக இருக்கும். 2004 ஒரு குடும்பம் தாய்லாந்தில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு 9 வயது ஒரு பெண் குழந்தை, டில்லி ஸ்மித் அப்படிங்கிற ஒரு குழந்தை. அனுபவமிக்கவர்களே, அவங்க பீச்சில் விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று அந்த பீச்சில் சில மாற்றங்களை இந்த 9 வயது பெண் பார்க்கிறாள். அதாவது தண்ணீர் கடலிலிருந்து உள்ளே செல்கிறது. அந்த உள்ளே செல்கிற அந்த கடலினுடைய கரையில் நுரை ததும்புகிறது. இதை பார்த்த உடனேயே ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் அவங்களுடைய பள்ளி ஆசிரியை சுனாமி வருவதற்கு முன் கடல் உள்வாங்கும், பிறகு அந்த கடலினுடைய அலைகளில் நுரை ததும்பும் என்கிற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார். இதை உடனடியாக அந்த பெண் டில்லி ஸ்மித் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா நம்பலை. பிறகு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, சுனாமி வரப்போது வாங்க நம்ம போயிடலான்னு. அவங்க அப்பாவும் நம்பலை. திரும்பவும் குழந்தை அடம்பிடிச்ச ஒரு காரணத்தினால அங்கிருந்த அந்த லைஃப் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட இந்த குழந்தைய கொண்டு போய் இவ ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கா, நீங்களாச்சும் சொல்லுங்க அப்படின்னு அந்த பெண்ணை அந்த லைஃப் கார்டு இடத்துல கொண்டு சென்ற நேரத்தில் இந்த பெண் சுனாமி வருவதற்கு முன் அறிகுறி இது, கடல் உள்வாங்கும், நுரை ததும்பும் அதிகமாகும்னு சொன்ன உடனேயே அதை அப்பொழுதுதான் கவனித்த அந்த லைஃப் கார்டு உடனடியாக அங்கிருந்த மக்களை இந்த குழந்தை சொல்லுவது உண்மைதான் என்று உடனடியாக எச்சரித்து இங்கே வரப்போகிற சுனாமி மிகப்பெரிய ஒரு சுனாமி என்று அந்த பீச்சில் இருந்த மக்களை உடனடியாக அவர் அப்புறப்படுத்தியிருக்கிறார். வரலாற்று உண்மை என்னவென்றால், அந்த 2004 ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சுனாமியில் அந்த பீச்சில் மட்டும் யாரும் இறக்கவில்லை, இந்த சிறு குழந்தையினுடைய ஒரு செய்தியினால். இப்பொழுது அந்த சிறு குழந்தையை பற்றின ஒரு படம் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு புதிதாக கண்டுபிடித்திருக்கிற ஒரு பிளானட், ஒரு கோளுக்கும் அந்த குழந்தையினுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். அனுபவமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் கற்றுக்கொள்கிற சின்ன சின்ன காரியங்களிலிருந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கிறவர்களுக்கு வாழ்க்கை போர் அடிக்காது, மன அழுத்தம் இருக்காது, அல்லது மனக்கவலை இருக்காது என்பதை புரிந்து கொண்டு அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களிலிருந்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.